என் அன்பு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் சாதத்தை நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1.5 லெமன் கட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது நான் வந்து 1/2 டீஸ்பூன் நான் உளுந்தப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதோட உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ அதையும் நீங்கள் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து முதல்ல இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த டயத்தில் கேஸை சிம் பண்ணிவிட்டு நான் வந்து மஞ்சளை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஆர் டர்மரிக் பவுடர் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல் அடல்ட்ரேஷன். அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் இல்லை, என்கிட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி 100% நேச்சுரல் தான். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இந்த டைத்தில் கேஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா வறுந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டிக்கலாம். கொஞ்சம் சாதத்தை எடுத்து அதே சட்டியில் போட்டு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா தாளித்து கொட்டிட்டா இன்னும் லெமன் சாதத்துக்கு லெமனே போடலை. இது என்னது இது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அந்த மெயின் சோர்ஸு, மெயின் மிஸ்டேக் நடக்கிற இடமே இதுதான். ஸோ இதை ரொம்ப கவனமாக பாருங்கள். நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் லெமன் வந்து ரொம்ப நல்லது. அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அப்புறம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. கேன்சர் மாதிரி நோய்களை வராமல் இருக்கிறதுக்கு அதில் நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏராளமாக அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த அற்புதமான இந்த லெமனில். ஆனால் அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. அது என்னென்னா 30 டிகிரியில் இந்த விட்டமின் சி நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குது இல்லையா, அது உடைய ஆரம்பிக்கும். 60 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா இது சுத்தமாக எதுவுமே இருக்காது. 60% மேலே 65, 67 அப்படிலாம் போக ஆரம்பிச்சிச்சுன்னா இது டோட்டலாக இதோட கேரக்டரே மாறி கசக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்லாம் லெமனை போட்டு என்ன பண்ணுவாங்க, தாலி போட்டு லெமனை புழிஞ்சு விட்டு கொதிக்க விட்டுருவாங்க. அதனால லெமன் ஜூஸ் லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிட்டர்னஸ்ஸு, ஒரு டேனின்ஸ் டேஸ்ட்டெல்லாம் வரும். காரணமே அதுதான். ஸோ இதில் அவ்வளோ அபரிமிதமான ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் ஸ்கூலில் போய் பசங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன் ஃபேக்ட்டு, அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க டேஸ்ட்டாக இருந்தால் தான் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதுக்குனால இதை வந்து நான் சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன். அதுவும் கூலாக இருக்குது. தாளிப்பு போட்டு நான் வந்து ரைஸை இருப்பு சட்டியில் போட்டு விறகி போட்டேன். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் போட்டு ஒரு 30-40 செகண்ட் கழித்து இப்போ நான் வந்து லெமனை புரிஞ்சு விட்றேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோதான். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா அருமையான லெமன் ரைஸ் ரெடி. நீங்கள் வந்து இதை மத்தியானம் சாப்பாட்டுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கோ உங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கோ கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும்.